என் அருகில் நின்று கொண்டிருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் மிக எளிமையான குடும்பத்திலே பிறந்து ஒரு விவசாய மகனாக வளர்ந்து உழைப்பால் முன்னேறி இங்கு நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவால் இந்த தொகுதியின் நம்முடைய வெற்றி வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற சி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சரி, இப்ப மழை நின்றுடுச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதான். இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்து எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ஜி.கே. மணி அவர்களும் வழக்கறிஞர் பாலு அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற சட்டமன்ற உறுப்பினர் தம்பி சிவகுமார் அவர்கள் சதாசிவம் அவர்கள் மற்றும் இங்கே வருகை தந்து எனக்கு முன்பு பேசிய நம்முடைய கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் கலிவரதன் அவர்களும் தமிழ் மாநில காங்கிரசின் மாநில தலைவர் திரு தசரதன் அவர்கள், ஐஜேகேவின் மரியாதைக்குரிய திரு அறிவு அவர்கள், ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் அவர்கள், தலைவர் வேலு அவர்கள், புகழேந்தி அவர்கள், அன்பழகன் அவர்கள், தங்கஜோதி அவர்கள், பழனிவேல் அவர்கள், பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் உள்ளிட்ட நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இங்கே வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளுக்கும், என் தங்கைகளுக்கும், என் சகோதரர்களுக்கும், அண்ணன்மார்களுக்கும், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள். இது முக்கியமான ஒரு இடைத்தேர்தல். இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியம். குறிப்பாக இந்த தொகுதி மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு இடைத்தேர்தல். இந்த தொகுதி மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான இடைத்தேர்தல். உங்களுக்கு எல்லாம் கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? நமக்கு சமூக நீதி பெற உங்களுக்கு வாய்ப்பு, நமக்கு வாய்ப்பு, தமிழக மக்களுக்கு வாய்ப்பு. அது உங்கள் கையில் இருக்கிறது. கொஞ்சம் சவுண்ட். தமிழ்நாட்டிற்கு சமூக நீதி பெற விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள அனைத்து சமுதாயத்தை சார்ந்த மக்களும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற வைத்தால் தமிழகத்திற்கு சமூக நீதி கிடைக்கும். எப்படி கிடைக்கும் நான் சொல்றேன். இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர், அவர் பேர் என்ன? சிவாவா? சிவா. இப்போ சிவகுமார், திமுக சிவா வெற்றி பெற்றால் அவர் குடும்பம் நல்லா இருக்கும், அவர் நல்லா இருப்பார், அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய வேட்பாளர் சி அன்புமணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பின்தங்கிய சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம் முன்னேறும். சமூக நீதி நமக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெறும். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைக்கும். இதுதான் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. திமுக இந்த இடைத்தேர்தலில் தோல்வி அடைந்தால் ஆட்சி போறது கிடையாது. அவங்க தான் ஆட்சி செய்யறாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றால், அன்புமணி வெற்றி பெற்றால் அடுத்த மாதமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெறும். 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கப்படும். இது உறுதி. வேணுமா வேணாமா? உறுதி. இது ஏதோ வன்னிய சமுதாயத்து மட்டும் கிடையாது. தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பின்தங்கிய சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்து நான் சொல்றேன். இந்த தேர்தலில் திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் வீடு வீடா தெரு தெருவா கொடுத்து போயிருக்கிறாங்க. மூட்டை மூட்டையா எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த மூட்டையை இன்னொரு 10 நாள் இறக்கிடுவாங்க. அது நீங்க வாங்குறீங்களோ வாங்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. அது உங்க இஷ்டம். அது வாங்கினாலும் சரி வாங்கலனாலும் சரி எல்லாம் மாம்பழத்துக்கு போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். உங்க பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
நீங்க எடுக்கிற முடிவு மிக முக்கியமான முடிவு. இது ஏதோ சும்மா ஒரு இடைத்தேர்தல் திமுகவில் பணம் மூட்டை எடுத்துட்டு வந்து பணத்தை கொடுப்பாங்க, நீங்க ஓட்டு போடுவீங்கன்னு கிடையாது. அதெல்லாம் இது உங்கள் வாழ்க்கை பிரச்சனை. இது தமிழ்நாட்டினுடைய வாழ்க்கை பிரச்சனை உங்கள் கையில் இருக்கிறது, விக்கிரவாண்டி மக்கள் கையில் இருக்கிறது. இந்த மண் எப்படிப்பட்ட மண்? இது மருத்துவர் ஐயாவுடைய மண். இந்த மண் தியாகிகள் வாழ்ந்த மண், தியாகம் செய்த மண், ரத்தம் சிந்திய மண், தியாகம் செய்த மண். இந்த மண் எதுக்கு தியாகம் செய்தார்கள்? ஏன்? படிக்கிறதுக்கு, வேலைக்கு, படிக்கிறதுக்கு. நம்ம ஆம்புலன்ஸ் வருதுப்பா, அதையும் விட்டுட்டுப்பா. 108 ஆம்புலன்ஸ் வருது, வழிவிடாது. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இது இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் போயிட்டுமா கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே வழிவிடு, எல்லாம் வழிவிடு. போட்ட ரத்தம் போ, எல்லாம் ஓரமா வந்துரு. வழிவிடு, இல்ல வழி விட்டுட்டேன். ஆம்புலன்ஸுக்கு வழியை விடுங்க. வழி விடுப்பா, ஆம்புலன்ஸ் வழி. இல்ல அங்க வண்டி நிக்குது, நம்ம இல்ல. ஆம்புலன்ஸ் வர்றதுக்காக இருக்கக்கூடிய முன்னால் இருக்கக்கூடிய வாகனங்கள் ஒதுங்கி வழி விடுறமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு நம்ம கட்சியினர் வழிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். போயிடுச்சா? இன்னைக்கு காலையில சட்டமன்றம் நடைபெற்றது. நம்முடைய கட்சியின் கௌரவ தலைவர் திரு ஜி.கே. மணி அவர்கள் சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டில் எப்பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவீர்கள், எப்பொழுது வன்னியர்களுக்கு 10 குறைந்தது 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பீர்கள் என்று ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பினார். அதற்கு பதில் அளித்த முதலமைச்சர் அவர்கள் இன்று சட்டமன்றத்திலே ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கின்றார். அதாவது வேற யார் சொன்னாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தவறான ஒரு தகவலை சொல்வது நிச்சயமா என்னால ஏற்றுக்க முடியாது, யாராலும் ஏற்றுக்க முடியாது. அதாவது நான் அதை படிக்கிறேன். இது அவை குறிப்பு. அதுல நம்முடைய தியாகச்செம்மல் அவர்கள் நீங்க எப்போ இடஒதுக்கீடு கொடுப்பீங்க, எப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தீங்கன்னு கேள்வி கேட்கிறாரு. அதற்கு முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்றார். அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர் பேசுறாரு. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இப்போது நீங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே அந்த கூட்டணி கட்சியோடு பேசி நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு பிறகுதான் இதை அமல்படுத்த முடியும். ஏற்கனவே பீகார் மாநிலத்திலே இதுபோன்று கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதை இந்த நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் இது போன்ற கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று தவறான ஒரு தகவலை முதலமைச்சர் என்று சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிறார்கள். பீகாரிலே சாதிவாரி கணக்கெடுப்பை நீதிமன்றம் ரத்து செய்யவில்லை. பீகாரில் இடஒதுக்கீட்டை உயர்த்தியிருக்கின்றார்கள். அதற்குத்தான் தடை விதித்திருக்கிறது பீகார் உயர் நீதிமன்றம். அளவுக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறாங்க. ஆர்டிகல் 14, 15, 16 ரைட் டு ஈக்குவாலிட்டி அதை வைத்து தான் அங்கே பீகார் உயர் நீதிமன்றத்தில் அங்கே தடை கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு முதலமைச்சர் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தடை கொடுத்திருக்கிறாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பை ரத்து செய்திருக்கிறாங்கன்னு சட்டமன்றத்தில் ஒரு தவறான செய்தியை
முதலமைச்சர் எப்படி சொல்லலாம்? இதுல இருந்து தெரியுது இந்த நிர்வாகம் எப்படிப்பட்ட நிர்வாகம் என்று. அப்போ முதலமைச்சரை சார்ந்து இருக்கின்ற அதிகாரிகளும் அமைச்சர்களும் நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? கள்ளச்சாராயம்மா, சரி, அது நான் அப்புறம் வரேன். இப்ப ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, வார்த்தைக்கு வார்த்தை நாங்க சமூக நீதிக்கு நாங்க சொந்தக்காரங்க அப்படி எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு மேடையில பேசிட்டு இருக்கிற திமுக, சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதாவது இன்றைய திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் இன்றைய திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. கலைஞர் காலத்தில் இருந்த திமுக, அதை நான் ஏத்துக்கிறேன். கலைஞர் 20 விழுக்காடு எம்பிசி கொடுத்தாரு, உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு, அதெல்லாம் சொல்றது அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனால் இப்பொழுது மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இயங்குகின்ற திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. இதே திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த இந்த தொகுதியில் உள்ள நடைபெற்ற இடைத்தேர்தலில் என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியல? இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் அப்பொழுது நடைபெற்ற இடைத்தேர்தலில், இந்த விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நாங்கள் வழங்குவோம் என்று சொன்ன திமுக ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு என்னாச்சு? அந்த கோரிக்கை என்னாச்சு? அந்த வாக்குறுதி என்னாச்சு? அந்த சத்தியம் என்னாச்சு? நீங்க ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த 3 ஆண்டு காலத்தில் 2 ஆண்டு காலம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 3 முறை உங்களை சந்தித்தார். நான் 4 முறை உங்களை சந்தித்தேன். நம்முடைய கௌரவ தலைவர் பாலு போன்றவர்கள் எல்லாம் 50 முறைக்கு மேல் முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மன் அவர்களையும் எத்தனை முறை சந்தித்தோம். அப்பொழுதெல்லாம் நீ சொன்னீர்கள், நிச்சயமாக நாங்கள் தரோம், நிச்சயமாக கொடுப்போம். இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு, வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு கொடுக்க முடியாது. மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு சேர்த்து நடத்தினாதான் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடோ வேற ஏதோ கொடுக்க முடியும்னு இன்னைக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றார். அப்புறம் எதுக்கியா நீங்க பாரதிதாசன் கமிஷன் அமைச்சீங்க? எதுக்கு நீங்க ஜியோ போட்டீங்க? உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு எதுக்கு நீங்க செஞ்சீங்க? இவ்வளவு கேள்விகள் இருக்கு. இப்போ நீங்க என்ன சொல்றீங்களே? ஏன் உங்களுடைய மகன் அமைச்சர் உதயநிதி அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரியில் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் உடனடியாக வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு ஒதுக்கீடு கொடுக்கும் படம் என்று சொல்றார். அப்ப நீங்க அன்னைக்கு சொல்லலாம் இல்ல, திமுக வெற்றி பெற்றால் நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்திய பிறகுதான் நாங்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுப்போம் என்று நீங்க சொல்லலாமே. எதுக்கு அந்த ஏமாற்றம்? எதுக்கு ஏமாத்துறீங்க? இன்னைக்கு எதுக்கு ஏமாத்துறீங்க? 2 ஆண்டு காலம் எதுக்கு ஏமாத்திட்டு இருந்தீங்க? நீங்க அன்னைக்கே சொல்லலாமே. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து 2 ஆண்டுகள் ஆகிறது. அந்த தீர்ப்பில் என்ன சொன்னார்கள் என்றால், தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. தரவுகளை சேகரியுங்கள், டேட்டா வாங்க, டேட்டா கொடுத்து நியாயப்படுத்தி உள்ஒதுக்கீடு நீங்கள் கொடுக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி 2 ஆண்டுகள் ஆகிறது. 2 ஆண்டுகளாக திமுக நம்மை ஏமாற்றி இன்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்கின்றார், நாங்கள் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் என்று சொல்கின்ற முதலமைச்சர் அவர்களே, கடந்த காலத்தில் நீங்க சொன்ன வாக்குறுதிகள் என்னாச்சு? உங்கள் சத்தியம் என்னாச்சு? இந்த மக்களை எவ்வளவு காலமாக நீங்கள் ஏமாற்றுவீர்கள்? இதுதான் சமூக நீதியா? வெட்கக்கேடு. இது சமூக நீதியா? ஒன்று முதலமைச்சர் ஒன்று சொல்கிறார், அவருடைய அமைச்சர் மற்றொன்று சொல்கிறார். இதுல யார் உண்மை யார் பொய் சொல்றாங்க தெரியல எனக்கு.
முதலமைச்சர் சொல்றாரு மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் எங்களால வங்கிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியும்னு முதலமைச்சர் சொல்றார். ஏன்னா தரவுகள் இல்ல, டேட்டா இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றார். ஆனால் இன்றைக்கு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எங்க கிட்ட தரவுகள் இருக்கு, எங்க கிட்ட டேட்டா இருக்கு. எங்க கிட்ட டேட்டா இருக்கு, தரவுகள் இருக்கு. அந்த டேட்டா படி, அந்த தரவுகள் படி வங்கிகளுக்கு 10.5க்கு மேல் இந்த 20 விழுக்காட்டில் 10.5 விழுக்காட்டுக்கு மேல் இடம்பெறுகிறார்கள் என்று அமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றார். முதலமைச்சர் என்ன சொல்றாரு, எங்க கிட்ட டேட்டா இல்ல, தரவுகள் இல்ல, அதனால வங்கிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது முதலமைச்சர் சொல்றாரு. அமைச்சர் என்ன சொல்றாரு, எங்க கிட்ட டேட்டா இருக்கு, அந்த டேட்டா படி 20 விழுக்காட்டில் வங்கிகளுக்கு 10.5 விழுக்காட்டுக்கு மேல் இடம்பெறுகிறார்கள் என்று அமைச்சர் சொல்றார். அப்ப இதுல யார் பொய் சொல்றா? முதலமைச்சர் பொய் சொல்றாரா இல்ல அமைச்சர் பொய் சொல்றாரா? உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? உச்ச நீதிமன்றம் சொன்னது, தரவுகள் சேகரித்து நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுங்க, நியாயப்படுத்தி கொடுங்க சொல்றாங்க. ஆனா அமைச்சர் தரவுகள் இருக்குன்னு சொல்றார், முதலமைச்சர் தரவுகள் இல்லைன்னு சொல்றார். அப்போ இது என்ன மோசடியா? என்ன மோசடி? யாரை ஏமாத்துறீங்க? அவங்க நம்மள சொல்றாங்க இடைத்தேர்தல் வந்தா நம்ம இடஒதுக்கீடு பத்தி பேசுவோமா? ஐயா, எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக உழைத்து உழைத்து தியாகம் செய்து சிறைக்கு சென்று இன்று மருத்துவர் ஐயா இன்று இந்தியாவிலே சமூக நீதி என்று சொன்னால் மறுபெயர் மருத்துவர் ஐயா தாயா, மருத்துவர் ஐயா தாயா. இன்று இந்தியாவிலே 6 இடஒதுக்கீடு பெற்று தந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா தாயா. 6 இடஒதுக்கீடுகள், 6. அது 4 தமிழ்நாட்டை சார்ந்த இடஒதுக்கீடுகள், 2 இந்தியாவை சார்ந்த இடஒதுக்கீடுகள். இதாய சமூக நீதி. இன்னைக்கு கலைஞர் உயிரோடு இருந்திருந்தார்னா ஒரு நிமிடம் கூட யோசிச்சுட்டு இருக்க மாட்டார். கையெழுத்து அடுத்தது கையெழுத்து போட்டுட்டு முடிச்சுட்டு இருப்பார். அவருக்கு தெரியும், கலைஞருக்கு தெரியும், அந்த வழியை தெரியும், சமூக நீதி என்ற அந்த அருமையை தெரியும், கலைஞருக்கு தெரியும். ஏன்னா கலைஞர் அவர்கள் இருந்த காலத்திலே அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டில் எனக்கு பிறகு இடஒதுக்கீடு என்று பேசுபவர் மருத்துவர் ஐயா என்று சொன்னவர் கலைஞர் சொன்னவர். எனக்கு பிறகு தமிழ்நாடு இடஒதுக்கீடு அது மருத்துவர் ஐயா தாயா அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொல்லிட்டு போனார். அப்படிப்பட்ட கலைஞருக்கு இன்று சென்னை மெரினா கடற்கரையில் அண்ணா சமாதி அருகிலே அடக்கம் செய்த முழு காரணம் யாரு தெரியல? எங்க மருத்துவர் ஐயாயா, பாட்டாளி மக்கள் கட்சியா, இந்த சமுதாயா. மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த வழக்கில் இருந்து நாங்க திரும்ப பெறலன்னா இன்னைக்கு வேற எங்கேயாவது அடக்கம் பண்ணிருப்பாங்க கலைஞர் அவர்களை. இன்னைக்கு அங்க அடக்கம் பண்ணதுக்கு காரணம் யாரு? மருத்துவர் ஐயாவும் இந்த சமுதாயம் தாயா. அப்ப கூட உங்களுக்கு வரல இந்த சமுதாயத்தை. ஏன்னா இந்த சமுதாயம் பின்தங்கிய சமுதாயம், குடிசையில வாழுது, ஏழை மக்கள், விவசாயம் செஞ்சுக்கிட்டு, கூலி தொழில் செஞ்சுக்கிட்டு. இந்த வன்னிய சமுதாயம் மட்டும் இல்ல, நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு தமிழ்நாட்டில் 22 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தப்படும். இதான் எங்களோட கோரிக்கை. இன்னைக்கு 18 விழுக்காடு தான் கிடைக்குது, அவங்களுக்கு 22 விழுக்காடு வேணும். அதனால்தான் நாங்க கேட்கிறோம், எல்லா சமுதாயத்துக்கும் பின்தங்கிய சமுதாயங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஆனா நீங்க தேர்தல் நேரத்தில் ஏதோ ஒரு வசனம் பேசிட்டு போயிடுவீங்க, அப்புறம் காசு கொடுத்து ஓட்டை வாங்கிடுவீங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அதன் அப்புறம் உங்க சார்ந்தவர்கள் எல்லாம் பொய் மூட்டையை அழுத்திட்டு விட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். மீண்டும் சொல்றேன், விக்கிரவாண்டி தொகுதியின் மக்களே, குறிப்பாக நான் சொல்கின்ற மிக 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 பின்தங்கிய சமுதாயத்தை சார்ந்த, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்களே, தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி உங்கள் கையில் இருக்கிறது.
அதை உறுதி செய்யுங்கள். ஏன்னா இந்த அமைச்சர்கள் எல்லாம் பண மூட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போய் பணத்தை வாங்கி கடந்த காலத்துல நம்ம நிறைய பார்த்துட்டோம். நான் மீண்டும் சொல்றேன், திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றால் அவர் நல்லா இருப்பார், அவர் குடும்பம் கோடீஸ்வரர் குடும்பமா இருக்கும். ஆனால் நம்முடைய வேட்பாளர் அன்புமணி வெற்றி பெற்றால் நீங்க நல்லா இருப்பீங்க, தமிழ்நாடு நல்லா இருக்கும், உங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும், வேலை கிடைக்கும். அதனால்தான் நான் மீண்டும் சொல்கின்றேன், இது முக்கியமானது. கடந்த 5 நாட்களுக்கு முன்பு தெரியும் கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் எல்லாம் வெட்கக்கேடு. இந்த மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் 10 மாதத்திற்கு முன்பு 22 பேர் கள்ளச்சாராயம் அருகி இறந்து விட்டார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர். அப்பயும் பாடம் கத்துக்கல இந்த அரசு. அன்னைக்கு போய் பார்த்த கள்ளக்குறிச்சியில் பாவமா இருக்கு. எனக்கெல்லாம் கண்ணில் அப்படியே கண்ணீர். அங்கே இறந்த 90 விழுக்காடு மக்கள் யார் தெரியுமா? கள்ளக்குறிச்சியில பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 90 விழுக்காடு மக்கள். நான் போய் அவங்க வீட்டில் எல்லாம் போய் பார்த்த கதறாங்க, ஐயா எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு காப்பாத்துறது நாதி கிடையாது. நாங்க எவ்வளவு சொன்னாலும் இவங்க கேட்கறது இல்ல. தினம் இந்த கலாச்சாரத்தை எடுத்து வந்து எங்க பிள்ளைகள் குழந்தைகளுக்கு ஊத்தி கொடுக்கறாங்க. நாங்க புகார் கொடுத்தா காலையில கைது பண்றாங்க, மாலையில வெளியில வந்து எங்களை மிரட்டலாம். யார் அதுக்கு உடந்த? ஆளும் கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள். அங்க போய் எந்த பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைய கேட்டாலும் ஆமாங்க சார், இந்த 2 எம்எல்ஏ தான் எல்லாத்துக்கும் காரணம். யாரு சொல்றா? பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைங்க. இவங்க நம்ம மேல வழக்கு போடுறாங்க, ஏதாவது போட்டுக்கடா பாத்துக்கலடா, எவ்வளவு பார்த்தாச்சு. எல்லாம் எங்க கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது, எல்லாம் ஆதாரம் வச்சிருக்கிறோம். நாங்க போடுங்க, எல்லாத்தையும் வெளியில விடுறோம், பாத்துக்கலாம். அதனால எல்லாம் இறங்கியாச்சு. இன்னைக்கு உலகமே காரி துப்புது, நிர்வாகம் செய்ய வக்கு இல்லைன்னு காரி துப்புது, உலகமே காரி துப்புது. ஏன்னா அங்க அரசியல்வாதி தயவில்லாமல் அங்க யாராவது ஒரு பொட்டலம் கஞ்சா வைக்க முடியுமா? ஒரு பாக்கெட் கள்ளச்சாரம் வைக்க முடியுமா? ஒண்ணும் முடியாது. அரசியல்வாதினா யார்? ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள். அவ்வளவுதான். 40 வருஷமா காய்ச்சிட்டு இருக்கிறான். அங்க செத்து போன உடனே அடுத்தது பார்த்தா 5000 லிட்டர் பேரல்ல வந்து அழிக்கிறான். செத்து போன உடனே 700 பேர் வந்து கைது பண்றாங்க. இதெல்லாம் தெரியாதா? வைக்கிறாங்க தெரியாதா? இதெல்லாம் மக்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள், மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள். 58 உயிர்கள், சாதாரணமா ஒரு உயிர், 58 உயிர்கள். அதனால நான் கேட்கிறோம், சிபிஐ விசாரணை கொண்டு வாங்க. ஏன்னா இதுல அமைச்சர்கள், அரசியல்வாதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். சிபிசிஐடி மேல எனக்கு மரியாதை இருக்கு, ஆனா நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய கட்சியை சார்ந்த எம்எல்ஏ காப்பாற்றுவாங்க, அமைச்சர்கள் காப்பாற்றுவாங்க, அரசியல்வாதியை காப்பாற்றுவாங்க. கடைசியில ஒரு 10-20 பேர் எங்க தெருவில் விற்கிறான் பாரு, அவன் தான் காரணம் சொல்லிட்டு போயிட போறான். அதான் வரப்பு, அவ்வளவுதான். இன்னைக்கே நான் சொல்லிடுறேன், சிபிஐ விசாரணை நடந்தாதான் இது எங்க இருந்து வந்தது, பாண்டிச்சேரிக்கு சம்பந்தம் இருக்கா, ஆந்திராவுக்கு சம்பந்தம் இருக்கா, தமிழ்நாட்டில் யாரு கடந்த 30 ஆண்டு காலமாக யார் வித்தா, யார் அதுக்கு ஆதரவு கொடுத்தா, யார் தடுத்தா, எல்லா பட்டியலும் வெளியில வரும். வரணுமா வேண்டாமா? வரணும். எங்களுக்கு நியாயம் வேணும், எங்களுக்கு பதில் வேணும். நிச்சயமாக கிடைக்கும், அது உறுதியே கிடைக்கும். இதெல்லாம் விட்டுட்டு இதையே விட்டுட்டாங்க, சமூக நீதியை விட்டுட்டாங்க. கேட்டா மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துற நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவாங்களா? அது எதுக்கு உங்களை கேட்கிறோம்? மாநில அரசுக்கு அதிகாரி இல்லைன்னு சொல்ற முதலமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இந்தியாவிலே ஒரே ஒரு முதலமைச்சர் மட்டும்தான் மாநில அரசுக்கு அதிகாரி இல்லைன்னு சொல்றார். மற்ற எல்லா முதலமைச்சருக்கும் மாநில அரசுக்கு அதிகாரி இருக்கிறது. மாநில அரசு என்ன? பஞ்சாயத்து தலைவருக்கு உரிமை இருக்கிறது, பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி காஸ்ட் சர்வே செய்வதற்கு பஞ்சாயத்து தலைவர் செய்யலாம்.
ஒன்றிய தலைவர் செய்யலாம், மாவட்ட பெருந்தலைவர் செய்யலாம், வார்டு உறுப்பினர் கூட கோரிக்கை வைக்கலாம், முதலமைச்சர் அமைச்சர்கள் யார் வேணா அதுல கொண்டு வரலாம். அதெல்லாம் பீகார்ல நடத்தினாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு பீகார்ல நடத்திய பிறகு அங்க இருக்கின்ற உயர்நீதிமன்றம் தடை கொடுக்கல, உச்ச நீதிமன்றம் தடை கொடுக்கல, யாருமே தடையை கொடுக்கலையே. ஆனா அது முதலமைச்சர் தவற பீகார் உயர்நீதிமன்றம் பீகாரில் நடந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தடை கொடுத்திருக்கிறாங்கன்னு பொய்யான ஒரு செய்தியை சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். நாளைக்கு அதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும், சட்டமன்றத்தில் வருத்தம் தெரிவிக்கணும். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏன்னா நாங்க மருத்துவர் ஐயா எல்லா ஊருக்கும் வர போறாரு, நானும் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு தெருவா நான் வர போறேன். இது நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல். நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வர போறாங்க. பலமான கூட்டணி நமக்கு அமைந்திருக்கிறது. இந்தியாவின் பிரதமர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள், என்னுடைய அருமை நண்பர் திரு அண்ணாமலை அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு OPS அவர்கள், மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் அவர்கள், அருமை நண்பர் வாசன் அவர்கள், மரியாதைக்குரிய திரு AC சண்முகம் அவர்கள், மரியாதைக்குரிய திரு பாரிவேந்தர் அவர்கள், மரியாதைக்குரிய திரு தேவநாதன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்கள் வர இருக்கின்றார்கள். ஜான் பாண்டியன் நண்பர் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் இங்கே வர இருக்கின்றார்கள். தயார்படுத்திக் கொள்ளுங்கள் தொகுதி மக்களே, இங்க இருக்கின்ற நிர்வாகிகளே. மிக முக்கியமானது எல்லாத்திற்கும் மேல் அதிமுக நண்பர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். இந்த தேர்தலில் உங்களுக்கு எதிரி யாரு? திமுக. எம்ஜிஆர் கட்சியை தொடங்கின காரணமே திமுகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தொடங்கினார்கள். அதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த தேர்தலில் கிடைத்திருக்கிறது. அதனால்தான் நான் சொல்கின்றேன், இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடவில்லை, எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுடைய எதிரி திமுக. இந்த இடைத்தேர்தலிலே மக்களுடைய எதிரி திமுக, விவசாயிகளுடைய எதிரி திமுக, எல்லாவற்றுக்கும் மேல் பெண்களுடைய எதிரி திமுக. சாராயத்தை கொடுத்து தாலியை அறுத்து கோடிக்கணக்கான குடும்பங்களை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற திமுக. அதை சிந்தியுங்கள். இது நான் மீண்டும் சொல்கின்றேன், இது சாதாரண இடைத்தேர்தல் கிடையாது. பொதுவாக இடைத்தேர்தல் சொன்னால் எடை தேர்தல், எடைக்கு எடைக்கு பணம் கொடுப்பாங்க, எடைக்கு எடைக்கு கறி எடுப்பாங்க. கறினா என்ன? ஈரோட்ல இடைத்தேர்தல் ஒவ்வொரு வீட்லயும் 1.5 கிலோ ஆட்டுக்கறி தினம் கிடைக்கும். அது ஈரோடு. இது நம்ம ஊருயா, விக்கிரவாண்டி நம்ம ஊரு, நம்ம மண்ணியா, ஐயா மண்ணியா, நம்ம மண்ணு. அதனால பாத்துக்கலாம், 2ல 1 பாத்துக்கலாம். நான் தயாரா இருக்கிறேன். தயாரா? அவ்வளவுதான். என் தம்பிங்க என் தங்கைகள் முடிவு பண்ணா முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். நம்ம கிட்ட பலம் இருக்கிறது, இளைஞர் சக்தி இருக்கிறது, பெண்கள் சக்தி இருக்கிறது, நியாயம் இருக்கிறது. அவங்க கிட்ட ஒண்ணுதான், என்ன? பணம் பணம் பணம், துட்டு, எதுவுமே கிடையாது. அதனாலதான் சுத்தி 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 வந்துட்டு இருக்கிறாங்க. சுத்தி 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 அதெல்லாம் எவ்வளவு கார் வேணா வாட்டும், எவ்வளவு கார் வேணா வாட்டும், எவ்வளவு வேணா கொட்டட்டும். இது விக்கிரவாண்டி, இது விக்கிரவாண்டி. விக்கிரவாண்டி மக்கள் நியாயத்து பக்கம், நியாயம் மக்களுக்கு. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். அருமை சகோதரர் தசரதன் அவர்கள் எவ்வளவோ பேசினார். எனக்கு அது பேசணும்னா அது வேற கூட்டம் போறோம், நிறைய பேசலாம். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்? தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவிலேயே அதிகம் செய்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தானே. எந்த மேடையில நாங்க பேசுவோம், எவ்வளவு பேசுவோம். அதே போன்று ரெட்டியார் சமுதாயத்தில் OP ராமசாமி ரெட்டியாருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று முதல் சொல்லி அதை நிறைவேற்றியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். எல்லா சமுதாயங்களுக்கும் ஐயா அவர்கள் இன்று சமூக நீதி காவலர், போராளி. இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மீண்டும் சொல்கின்றேன், ஏதோ ஒரு இடைத்தேர்தல் கிடையாது, இது நமக்கு முக்கியமான ஒரு தேர்தல். திமுக தோல்வி அடைந்தால் அவர்களுக்கு ஆட்சி போவது கிடையாது. ஆனால் நம் வெற்றி பெற்று அன்புமணி வெற்றி பெற்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், உங்களுக்கு சமூக நீதி கிடைக்கும்.
இதை உறுதி செய்கின்ற வகையிலே நீங்கள் எல்லோரும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு